நான் இந்த கட்சியில் சேர்ந்ததற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், நான் தம்பி விஜயனுடைய கண்ணிலே எம்ஜிஆரை பார்க்கிறேன், நடையிலே அண்ணாவை பார்க்கிறேன், கை விரலிலே நான் பெரியாரை பார்க்கிறேன். அது மாதிரி பார்த்து கொண்டே இருக்கிறேன். நாங்களும் அதை பார்த்துதான் வந்திருக்கோம். பார்க்கும்போது நல்ல இதா இருந்தாரு லயலமணி. அவர் கண்ண நான் பார்த்தேன் அவர் கண்ண. சரி விடுங்க. நான் ராபிடோ ஓட்டுனால் நீங்கள் ஊபர் ஓட்டுகிறீர்கள். நடுவுல எவனாவது வந்து வேற ஏதாவது ஓட்டுவான். விட்டு விடுங்கள், வேண்டாம், அதை விட்டு விடுங்கள். இப்ப பாருங்க, நான் என்னுடைய செல்வாக்கு பாருங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ட்விட்டர் ஐடி தளபதி போட்டோ வச்சிருக்காங்க. என்னைய திட்டுறான், சோத்த திங்கிறியா வேற ஏதாவது திங்கிறியா, சோத்துல உப்பு போட்டுதான் திங்கிறியா, உனக்கு இருக்கிறது நாக்கா, நீ எல்லாம் எங்க திங்கிற, தூக்கம் வருதா உனக்கு எல்லாம், எங்க தளபதியை திட்டுறியே, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட, நாசமா போயிருவ, நீ எல்லாம் பொழைக்கவே மாட்டேன்னு திட்டுறான். அப்படியே ஒரு வாரம் நான் எப்படி மாறுவதற்கு ஒரு வாரம் ஆனதோ அது போல அந்த 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 அவனும் மாறி இருக்கிறார். ஐயா, உங்களை பார்த்து நான் வியக்கிறேன். கலைஞர் காலத்து அம்பேத்கர் காலத்து அரசியல்வாதியை போல நீங்கள் தோன்றுகிறீர்கள். உங்களுக்கு இருக்க ஆளுமை திறன் இப்போதுதான் உங்களுக்கு அங்கீகாரம் படுது. நான் இனிமே உங்களுடைய விசுவாசிங்களா? இதெல்லாம் வந்து பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. நாளைக்கே நீங்க திருப்பி கட்சி மாறினீங்கன்னா வீட்டுக்கு சன்னதி ஃபுல்லா கிளிப்பாங்க. அதற்கெல்லாம் நான் அச்சாரமாக பல வேலைகளை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். இப்போது வாருங்கள் தம்பி லயலமணி. தலைவர், வணக்கம் தலைவரே. வணக்கம் தலைவரே. ஒரு செல்ஃபி எடுக்கலாமா? எங்க வா, இப்படி வாங்க. சரி. இப்ப இவன் போனவன் சும்மா போக மாட்டான். இந்த போட்டோவை வைத்துக் கொண்டு நாஞ்சில் சம்பத் யார் என்று ஒரு 20 பக்கத்துக்கு அறிக்கை எழுதுவான். நான் ஒரு நேர்மையான பேச்சாளர் போன்ற அரசியல்வாதிகளே என்று கதை விடுவான். பெரிய ராப்பிடவே ஓட்டுவான். அப்படியான ஆளை நான் வளர்த்து விட்டு இருக்கிறேன்.